நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷங்களுக்கும் தன்னை குறிச்சும் தன்னுடைய குடும்பத்தை குறிச்சும் அநேக கற்பனையான எண்ணங்கள் இருக்கும். லைஃப்ல இப்படி அச்சீவ் பண்ணணும், என் குடும்பத்தை இப்படி கொண்டு வரணும், இன்னும் என் லைஃப்ல ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய எண்ணங்கள் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல இந்த எண்ணங்கள் நடக்கும், சில நேரங்கள் இது நடக்காது. நடக்காம இருக்கும்போது தான் நமக்குள்ளாடி ஒரு பெரிய சோர்வு வரும். அது மட்டும் இல்லை, நமக்கு நம்மளை குறித்து ஒரு வெறுப்பு வரும். நம்மளால் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடங்கி போயிருப்போம். ஆனால் அப்படி முடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும். ஏன்னா மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம், ஆனால் ஏசப்பா நம்மளை குறித்து ஒரு சித்தத்தை வச்சிருப்பாங்க இல்லையா? அவருடைய சித்தத்தை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏமாற மாட்டோம். அப்படி ஏமாந்து போகிற சூழ்நிலை வந்தால் கூட ஆண்டவர் அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், நம்மளை விடுவிப்பார். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல. அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற சித்தமும் நோக்கமும் வேறையா இருக்கும். ஏசப்பா நம்ம மேலே ஒரு நோக்கம் திட்டம் வச்சிருக்கிறதுனால தான் நம்ம நினைக்கிற சில நினைவுகள் நடக்காமல் போகிறது. அதனால ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுங்க. அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து செயல்படும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.